السلام عليكم ورحمة الله وبركاته. الله الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையால அல்லாஹ் தஆலா அவனை பற்றி பேசுவதற்குரிய வாய்ப்பினையை நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த வாய்ப்பினைய இன்ஷா அல்லாஹ் நாம பயனுள்ளதாக ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நாம துஆ செய்வோம். நம்ம பாக்குறது எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நரகத்துல நேத்து நுழைந்தவர்களை குறித்து நம்ம பார்த்தோம். யாரெல்லாம் நுழைவாங்க, என்ன குணம் உடையவங்க அப்படிங்கறத குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். இதுல நேத்து நாம சொன்னது வந்து இணை வைக்கக்கூடியவங்க, அடுத்து வட்டி வாங்கக்கூடியவங்க, அடுத்து தற்கொலை செய்யறவங்க, கொலை செய்யறவங்க, நயவஞ்சகர்கள், இவங்களை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாரை பத்தினா, தொழுகையை பேணாதவர்கள். தொழாதவர்களுக்கு நரகம் உண்டு, அதுல மாற்று கருத்தையே கிடையாது. தொழுகையை பேணாதவர்களுக்கும் நரகம் இருக்கு. எப்படின்னா, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில வந்து பேசும்போது 74வது அத்தியாயத்தினுடைய 41ல இருந்து 47, 74வது அத்தியாயத்தில 41வது வசனத்துல இருந்து அல்லாஹ் தஆலா பேசுறான். என்ன அல்லாஹ் சொல்றான்? அனில் முஜ்ரிமீன், குற்றவாளிகளை குறித்து, மா சலக்கக்கும் ஃபி ஸகர், உங்களை நரகத்துல நுழைய வைத்தது எது அப்படின்னு கேட்பாங்க. பாலு லம் நகு மினல் முஸல்லீன், தொழுகையில் நாங்கள் இருக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த நரகவாசிகள் சொல்லக்கூடிய வார்த்தையை நமக்கு பதிவு செய்யணும். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அரைத்தல்லதி யுகதிபு பித்தீன் வரும் இல்லையா, சூரத்துல் மாஊன், அதுல அல்லாஹ் நரகவாசிகளை குறித்து, அதாவது தண்டனைக்குரியவர்களை குறித்து பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, வயலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க. அந்த தொழுகையாளிகள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையில் பாராமுகமாக அலட்சியமாக இருந்தாங்க. அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் பிறர் காண்பிப்பதற்காகவே, பிறர் பார்ப்பதற்காகவே தொழுதார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்றாங்க. இப்ப நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன? தொழாட்டியும் தவறு, தொழுகையில பேணுதல் இல்லாட்டியும் தவறு. இன்னைக்கு நம்ம தக்பீரை காட்டிட்டு ரொம்ப சுலபமாக நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை வந்து, எனக்கு மற்ற சிந்தனைகள்லாம் வருது, தொழுகையில நான் அதை குறித்து சிந்திக்கிறேன், இதை குறித்து சிந்திக்கிறேன், தொழுகையில வந்து ஒரு இதே இல்லை அப்படின்னு சாதாரணமாக சொல்றோம். சகோதரிகளை, இதற்கும் இல்ல பாதுகாக்கட்டும். தண்டனை அப்படிங்கிறத தாண்டி அல்ல பாதுகாக்க, நரகம் அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? தொழுகையில அலட்சியமாக இருந்தாலும் தண்டனை, தொழாம இருந்தாலும் தண்டனை. சக்கர் என்ற நரகத்தில் நுழைய வைத்தது எது அப்படின்ற கேள்விக்கு அவர்களுடைய முதல் பதில் பாலு லம்னகு மினல் முஸல்லீன், தொழுகையாளிகளிலிருந்து நாங்கள் இருக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் பெண்கள் தொழுகை விடுறாங்க தெரியுமா? என்னத்துக்குன்னு ஒரு அடிப்படை காரணமே கிடையாது. சாயங்காலம் பீச்சுக்கு போனா எனக்கு கால் வலிக்குது, அதனால தொழுகை இல்லை. பீச்சுக்கு போனா நம்மளுக்கு பரப்பு கிடையாது, போறது பரப்பு கிடையாது. கஅபத்துல்லாஹ்வை பாக்குற மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கட்டும். சொல்லுங்க. பீச்சுக்கு போனா தொழுகை இல்ல, மாலுக்கு போனா தொழுகை இல்ல, கல்யாண வீட்டுக்கு போனா தொழுகை இல்ல, இப்படி நிறைய காரியங்களை அடிக்கிட்டே போகலாம். சகோதரிகளே, நமக்கு ஒரு நீயத் வரணும். எந்த சூழ்நிலையுமே நான் தொழுகையை விட மாட்டேன். சஹாபாக்கள் சொல்றாங்க, எப்ப வந்து போருடைய காலத்திலேயும் எங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டதோ அப்பொழுதே எங்களுக்கு எதற்கும் அதை விடுவதற்கு அனுமதி இல்லை என்பதை விளங்கிக் கொண்டோம் அப்படிங்கிறாங்க இல்லையா? தொழுக, ஒரு மனிதர் இஸ்லாத்தை தழுவுனாங்க அப்படின்னு சொன்னா அந்த மனிதருக்கு ரமதான் வந்தாதான் நோன்பு கடமை, பொருளோடுக்குரிய நிசாபை அடைந்தாதான் ஜகாத்து கடமை, ஹஜ்ஜுடைய மாசத்துலதான் ஹஜ்ஜு கடமை. ஆனா ஒரு மனிதர் சுபுகுல இஸ்லாத்தை தழுகிறாருன்னா சுபுகுடைய தொழுகையே ஒரு மீது கடமையாகி விடுகிறது. அப்படிதான். அப்ப நம்ம தொழுகையை நம்ம விடுறப்ப நமக்கு வந்து ஒரு விதமான பயம் வரணும் சகோதரிகளே. அந்த பயம் என்னைய தொழுகையை விடாதவர்களாக ஆக்கணும். எனக்கு பயம் வரணும். என்னுடைய என்னுடைய என்ன சொல்றது, மொத்த இதுவுமே வந்து அல்லாஹ் என்னை குற்றம் பிடிச்சிருவானோ, நரகத்துல போட்டுருவானோன்ற பயத்தோடு தொடரக்கூடியவங்களாக நாம இருக்கணும். தொழுகையை பேணணும்.
ரமதானுக்கு மட்டும் லைலத்துல் கத்ர் இரவை எதிர்பார்த்து நான் நின்று வணங்குறேன்னு சொல்றதுல மட்டும் கவனம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் 5 வக்து தொழுகைய நான் பேணி தொழுகிறேனா அப்படிங்கிறத நாம சிந்திக்கிறோமா? நாம யோசிச்சு பாருங்க. எப்படி நம்ம நம்மளுடைய முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேணுதலை பார்த்து கடைசி நேரத்துல முடியாம ஆயிடுறாங்க. 2 தோழர்களின் மீது கைகளை போட்டுக்கொண்டு கால்கள் தரையில கோடு போட்ட நிலையில பள்ளிக்கு போனாங்க. பிடிக்கிறோமா? அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில உதாரணம் பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபுஹுடைய தொழுகையில குத்தப்படுறாங்க, சரிஞ்சிடுறாங்க, நினைவு திரும்புது. அவங்களுடைய மகனார் முதல்ல ஞாபகம் காட்டுறது, தந்தையே நீங்கள் இன்னும் சுபுகு தொழுகலையே. அப்ப குத்தப்பட்டு குடல் தொங்கிக் கொண்டிருக்கிறது, சுய நினைவு இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்களுக்கு தொழுகலையேன்றதை ஞாபகப்படுத்துறாங்கன்னா, சுய நினைவு இருக்கக்கூடிய நாம சுயமாக எந்த ஒரு இதுவுமே இல்லாம தொழுகையை விட்டோம்னா எவ்வளவு பெரிய பாவம்ன்றது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். சோ இதை பத்தி பேசினா உண்மைக்குமே ஒரு தனி டாபிக்கா போயிடும். நம்ம எந்த சூழ்நிலையுமே தொழுகையை விடக்கூடாதுன்றதுல நாம இன்ஷா அல்லாஹ் நியத்தோட இருப்போம். சரிங்களா? அடுத்து ஜகாத் வழங்காதவர்கள். ஜகாத்து வழங்காதவர்களுக்கு மறுமையில நாளைக்கு தண்டனை நரகத்துல இருக்கு அப்படிங்கிற வசனத்தை வச்சு நமக்கு தெரிய வருது. எப்படின்னா அல்லாஹ் தஆலா 9வது அத்தியாயத்தினுடைய 34, 35வது வசனத்துல சொல்றான். சூரத்து தௌபாவினுடைய 34, 35. யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன கஸீரம் மினல் அஹ்பாரி 34, 35. ஆமா, இதுல பாதி முடிச்சாங்க. வல்லதீன யக்னிசூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. இன்னும் எவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு அவற்றை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுகின்றார்களோ அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நன்மாரையும் கூறுகிறார்கள். யௌம யுஹ்மா அலைஹா ஃபி நாரி ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் வதுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுஸிக்கும் ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன். அவர்களுக்கு அந்த நாளை நினைவூற்றுகிறார்கள். அந்த நாளில் நரக நெருப்பில் அவை காய்ச்சப்பட்டு அவற்றை கொண்டு அவர்களுடைய நெற்றிகளிலும் விலாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். இன்னும் இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்தது, ஆகவே நீங்கள் சேமித்து வைத்திருந்ததை சுவைத்து பாருங்கள் என்று கூறப்படும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ஜகாத்து கொடுக்காட்டி அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அந்த பொருள் நாளை மறுமை நாள்ல காய்ச்சப்பட்டு அவர்களுடைய நெற்றிகள்லையும் விலாப்புறங்கள்லையும் முதுகுகளையும் சூடு போடப்படும் சொல்றாங்க. எதுல காய்ச்சப்படுமா? இந்த உலகத்தினுடைய நெருப்பு கிடையாது. இந்த உலகத்தினுடைய நெருப்பை காட்டிலும் 69 மடங்கு கடும் வெப்பமானது என்னது? நரக நெருப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரக நெருப்பை குறித்து அப்படிப்பட்ட வார்த்தையை தான் என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. யோசிங்க. நல்லா பாதுகாக்கட்டும். நாம சேர்த்து வச்ச செல்வம் மறுமை நாள்ல ஜகாத் கொடுக்காமல் இருந்தால் சூடு போடப்படும். அப்படின்னா நரக நெருப்புல காய்ச்சி சூடுபடப்படும்னா எவ்வளவு ஒரு அதாபிற்குரிய ஒரு விஷயம். இன்னைக்கு பெண்கள்ல நிறைய பேருக்கு டவுட். நல்லா பாதுகாக்கணும். எப்படிப்பட்ட டவுட் தெரியுமா? அணிந்திருக்கக்கூடிய நகைகளுக்கு ஜகாத் கொடுக்கணுமா? லாக்கர்ல வைக்கிறதுக்கு தான் ஜகாத் கொடுக்கணும். அணிந்திருக்கக்கூடிய நகைக்கு ஜகாத் கொடுக்க தேவை கிடையாது. யாரு கொடுத்தாமா இந்த பத்வாவை? நல்லா பாதுகாக்கட்டும். எனக்குரியது என்னிடத்துல உள்ள அத்துணைக்குமே நான் ஜகாத் கொடுக்கணும். தங்கத்தை பொறுத்த வரைக்கும், வெள்ளியை பொறுத்த வரைக்கும். அடுத்து என்னோட நகையும் என் மகளோட நகையும் சேர்த்து வச்சாதான் ஜகாத்தோட தொகை அதிகமாகுது. சோ என் மகளுக்குன்னு உள்ளதை நான் தனியா வச்சிடறேன் அப்படின்னா மகளை திருமணம் முடிச்சு கொடுக்கிற வரைக்கும் அது நம்மளுடைய ஹக்குல உள்ளது தானே. அப்ப அதுக்கும் நம்ம தானே கொடுக்கணும். நீங்க சிந்திக்க மாட்டேன்றோம். சகோதரிகளே, இந்த உலகத்துல என்ன வேணாலும் காரணங்கள் சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் காரணம் சொல்லலாம். ஆனால் மறுமை என்று ஒரு நாள் உண்டு. அந்த மறுமையில விசாரணை மட்டுமல்ல, நரகம் என்று சொல்லும் பொழுது, நரகத்துல தண்டனைன்னு சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளவு ஒரு பயம் வரணும்ன்றத
நாம சிந்திக்கணும் சகோதரிகளே. இல்ல பாதுகாக்கட்டும். எல்லாம் பெரும் பாவத்தை கூட மன்னிக்கணும்னு நினைச்சா மன்னிச்சிருவான். ஆனா தண்டிக்கணும்னு நினைச்சானா, சிறிய பாவத்துக்கு கூட தண்டிப்பான்னா நாம பயப்படணுமா இல்லையா? இன்னைக்கு ஜகாத்தை குடுக்கறது எப்படின்னா ஒரு குத்து மதிப்பாக, என்கிட்ட ஒரு 12 பவுன் இருக்கும் அப்படி குடுக்கறது. இப்படி குடுக்கறதா? இல்ல, எத்தனை மில்லி கிராமை நான் ஆட் பண்ணணும். அந்த மில்லி கிராம் ஒரு 100 மில்லி கிராம் சேர்ந்தா அது ஒரு கிராமா போயிருதே. இப்ப நான் அதை கவுண்ட் பண்ணணும், அதை நான் கணக்கிடணும் தானே. அதுலயும் நமக்கு சிந்தனை இருக்கணும் சகோதரிகளே. ஜக்காத்தை கொடுக்கும் போது இன்னைக்கு விக்கிற நகை விலைக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு விற்கக்கூடிய நகை விலை அப்படின்னா சகோதரிகளே நல்லா பாதுகாக்கணும். நல்லா கொடுக்கிறவன் அல்ல. அப்ப நிறைய நம்ம கொடுக்கக்கூடிய நேரத்துல எனக்கு நீயத்து இருக்கணும். எப்படிப்பட்ட நீயத்து? நான் இதை கொடுக்கும் போது என் இறைவன் இன்னும் எனக்கு நிறைய கொடுப்பான், அந்த எண்ணமும் இருக்கணும். நாளை மறுமைக்கு குறித்து அஞ்சி நடக்கக்கூடியவங்களாகவும் நாம இருக்கணும். ஒரு ஜகாத் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து பெருமை அடிக்கக்கூடியவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நரகவாசிகளை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, பெருமையும் ஆணவம் கொண்ட ஒவ்வொருவரும் நரகவாசியே அப்படின்ற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கும் சொர்க்கவாசிகளை குறித்து நம்ம நிறைய ஞாபகத்துல படிக்கிறத காட்டிலும் நரகத்துல உள்ளவங்க யார் யாருன்றத படிச்சு அதுல இருந்து அந்த குணங்கள் நம்மகிட்ட இல்லாம இருக்கணும்னு அல்லாஹ்விடத்துல நிறைய முயற்சி பண்ணணும், கவனத்தோட இருக்கணும். பெருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஹதீஸுல் குத்ஸியாக அல்லாஹ் அறிவிக்கக்கூடியதாக சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், கௌரவம் கண்ணியம் என்னுடைய கீழாடை, பெருமை என்னுடைய மேலாடை. இவ்விரண்டிலும் எவன் என்னுடன் போட்டிக்கு வருகிறானோ அவனை நான் வேதனைப்படுத்துவேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொரு ரிவாயத்துல கண்ணியம் என் மேலாடை, பெருமை என் கீழாடைன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப பெருமை அப்படிங்கிறது இது இறைவனுக்குரியது. வானத்தையும் பூமியையும் படைத்தவன் பெருமை அடிக்கலாம். எந்த ஒன்றுமாக இல்லாமல் இருந்த நிலையில நம்மளை படைத்த அல்லாஹ் தஆலா பெருமை அடிக்கிறதுல ஆக பொருத்தமானவன். நமக்கு என்ன பெருமை இருக்கு? இன்னைக்கு நம்ம பெருமையே இல்லைன்ட்டு ஒரு பெருமையை காட்டும். எனக்கெல்லாம் பெருமையே கிடையாது ஒரு பெருமை. பாதுகாக்கட்டும். நான் தான் ஒரு காரியத்தை செஞ்சேன்றத அடுத்தவங்க மத்தவங்களை விளங்கிடுவாங்களோன்னு நினைச்சுக்கிட்டே நான் வெளிப்படுத்தி சொல்றேன். செய்யறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல 2 பேரு ஒரு இடத்துல ஒன்னா கூடணும், யாரு இந்த குழம்பு வச்சாங்கன்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வர்ற நிலையிலேயே நம்மளே சொல்லிடுவோம். எப்படி சொல்லுவோம்? சிரமப்பட்டு நான் தான் இந்த குழம்பு வச்சேன். கேட்கலையே. அந்த குழம்பு நல்லா இருக்குன்னு சொன்னா இன்னும் நல்லா பாதுகாக்கட்டும், பேச்சு தாங்க முடியாது. இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு, இந்த வீட்டை நான் தான் கஷ்டப்பட்டு வடிவமைச்சேன். இதுக்கான கலர் சொன்னது நான் தான், இதுக்கான பர்னிச்சரை போட்டது நான் தான், இதுக்கான எல்லாமே நல்லா பாதுகாக்கட்டும். வச்சு என்ன சகோதரிகளே பண்ண போறோம்? பெருமை இருந்து நமக்கு சொர்க்கம் கிடைச்சா பரவாயில்லை. பெருமை இருக்கிறவங்களுக்கு அல்ல பாதுகாக்கட்டும். பெருமை அடிக்கக்கூடியவர்கள் ஆணவம் கொண்ட ஒவ்வொருவருமே நரகவாசின்னு சொன்னா அந்த பயம் நமக்கு வரணுமா இல்லையா? சஹாபாக்கள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாருடைய உள்ளத்துல அணு அளவேனும் பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் அப்படி சொல்றாங்க. சொர்க்கம் நுழைய மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. சஹாபாக்கள்ல ஒரு சிலர் கேக்குறாங்க, யார சொல்லலாம், என்னுடைய ஆடை அழகா இருக்கணும், என் செருப்பு அழகா இருக்கணும் நான் நினைச்சா பெருமையான்னு கேக்குறாங்க. என் ஆடை அழகா இருக்கணும் நான் பார்த்து அணிந்தே பெருமையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பெருமைனா அப்படி கிடையாது. பெருமைனா என்னது? மக்களை கேவலமாக நினைப்பது, உண்மையை மறுக்கிறது. உண்மையை மறுக்கிறது, மக்களை கேவலமாக நினைக்கிறது, இதுதான் பெருமை அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. அடுத்தவங்களை கேவலமா நினைக்கிறோமா இல்ல பாதுகாத்த சகோதரிகளை தவிர, அல்ல பாதுகாத்த நல்லடியார்களை தவிர, இல்ல பாதுகாத்த கண்ணியமானவர்களை தவிர. ரொம்ப சுலபமாக நீ சொன்னா நான் ஏன் கேட்கணும்? எனக்கு நல்லா தெரியும் அது தவறுன்றது தெரிஞ்சும் நமக்கு முன்னாடி உள்ளவங்க அதை சொல்றாங்க, சொல்லக்கூடிய நபர் சரியில்லைன்ற காரணத்தினால சொன்னோம்னா பெருமைதான். சகோதரி நம்மளுக்கு அச்சம் வரணும் சகோதரிகள். அந்த அச்சம் மட்டும் நம்ம இடத்துல வந்துருச்சுன்னா நிச்சயமாக நம்ம எப்படி இருப்போம்? நல்ல முறையில இருப்போம். அதுதான் நமக்கு நமக்கு வேணும்ன்றது நம்ம விளங்கணும்.
இந்த இந்த பெருமை இல்லாம நான் இருக்கணும், இந்த பெருமை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அந்த சிந்தனை எனக்கு வரணும். ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொரு நேரத்திலையுமே நமக்கு வரணும். பெருமை வேண்டாம், பெருமை வேண்டாம். அல்லாஹ்விடத்துல பெருமையிலிருந்தும் பாதுகாப்பு தேடக்கூடியவங்களாக இருக்கணும். காரூனுடைய செல்வத்தினுடைய பெருமை அவனுக்கு அழிவை தான் கொடுத்தது. இப்லீஸினுடைய அறிவினுடைய பெருமை அவனுக்கு அழிவை தான் கொடுத்தது இல்லையா? அல்லாவை நினைக்கக்கூடிய அந்த கல்விய, அல்லாவை நினைக்கக்கூடிய அந்த அறிவை பெருமை இல்லாமல் வாழக்கூடியவங்களாக நம்ம வச்சுக்கணும்னு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். எந்த சூழ்நிலையிலும் பெருமை வேண்டாம், இந்த பெருமையை வச்சு ஒண்ணும் கிடையாதுன்ற அந்த சிந்தனை நமக்கு வரணும் சகோதரிகளே. சோ இது அடுத்து ஓவியங்கள் வரையக்கூடியவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, யாரேனும் உருவ படங்களை வரைந்தால் அதற்கு அவனால் உயிரளிக்க முடியாது என்றிருந்தும் உயிரளிக்கும் வரை அவனை அல்லாஹ் வேதனை செய்வான், வேதனை செய்து கொண்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். நமக்கு அச்சம் வரணும். இன்னைக்கு படம் வரைகிறதுன்றது ஸ்கூல்ல வரையணும், கம்பல்சரியா வரைஞ்சே தீரணும்ன்றது வேற. அதை விட்டுட்டு அந்த படம் வரைகிறது அப்படிங்கிறத ஒரு பொழுதுபோக்குக்காக ஒரு கலைன்னு நினைச்சோ அதுல இருந்து விலகணும். நாளை மறுமை நாள்ல உயிர் கொடுன்னு சொல்லி அந்த மனிதர் வேதனை செய்யப்படுவார்னா அது எவ்வளவு பெரிய அதாபுன்றத சிந்திக்கணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வர்றாரு. அவங்க கேக்குறாங்க, நான் ஓவியங்களை வரைகிறேன், அதை பற்றி எனக்கு தீர்ப்பளிங்க அப்படின்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த வார்த்தையை அவங்க பதிகிறாங்க. எப்படி? எல்லா ஓவியர்களும் நரகில்தான், அவன் வரைந்த ஓவியங்களுக்கு உயிரடிக்கப்பட்டு அவைகளும் அவனை நரகில் வேதனைப்படுத்தும். நீ அவசியம் செய்தாகவே வேண்டும் என்றால் மரம் மற்றும் உயிரற்றவைகளை செய்து கொள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்போ ஓவியத்தினுடைய விஷயத்திலையும் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு பிள்ளைங்களை கொண்டு போய் டிராயிங் கிளாஸ்ல சேர்த்து விடுறது. சகோதரிகளை சிந்திப்பதற்கு எவ்வளவோ இருக்கு வகுப்புகள், அந்த வகுப்புல கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்களாக நாம இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? இது எல்லாமே வந்து நரகத்துல நரகத்துல இருக்கக்கூடியவங்களை பத்தி ஒரு தொகுப்பா காட்டணும். முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லல பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்துல பெண்களை அதிகமாக பார்த்தேன், சொர்க்கத்தை நான் கண்டேன், அதற்குரியவர்களாக ஏழைகளையே அதிகம் நான் கண்டேன், நரகத்தை நான் கண்டேன், அதற்குரியவர்களாக பெண்களை நான் கண்டேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப பெண்கள் ஏன் நரகத்துல நிறைய பார்த்தாங்க, அதுவும் நமக்கு விளக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஹஜ் பெருநாளைக்கும் நோம்பு பெருநாளைக்கும் தொழும் திடலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருந்தாங்க. அப்ப சில பெண்களுக்கு அருகே அவங்க சென்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பெண்கள் சமூகமே தான தர்மங்கள் செய்யுங்கள், காரணம் நரகவாசிகள்ல அதிகமாக இருப்பது நீங்க தான் அப்படின்னு எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. அப்ப அல்லாஹ்வின் தூதரே ஏன் என்று அப்பெண்கள் கேட்டனர். அதற்கு நீங்க அதிகமாக சாபமிடுறீங்க, கணவனுக்கு நன்றி கெட்டவங்களாக இருக்கிறீங்க, இன்னும் வந்து மார்க்க கடமையும் அறிவும் குறைந்தவர்களாக இருந்து கொண்டு மன உறுதியான கணவரின் புத்தியை மாற்றக்கூடியவர்களாக உங்களை விட வேற எவரையும் நான் காணவில்லைன்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல சொன்னது என்ன விஷயத்த சொல்றாங்க? பெண்கள் அதிகமாக சாபமிடுறாங்க. சாபமிடக்கூடியவங்களோட வார்த்தை கணவனுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறாங்க. கணவனுக்கு நன்றி கெட்டவர்கள்னா எல்லா விஷயத்தையும் அந்த கணவர் செய்து கொடுத்தாலும் அவர் ஏதாவது ஒண்ணு செய்ய மாட்டேன்னு சொன்னா உன்னிடத்துல இருந்து எந்த ஒரு நல்லதையுமே நான் பார்க்கல, ஒரே வார்த்தையில முடிச்சிடுறது. இதுவும் நன்றி கெட்டத்தனம் அப்படிங்கறத நம்ம விளங்கணும். இல்ல பாதுகாக்கட்டும். கணவருக்கு நல்ல முறையில நல்ல மனைவியாக வாழ்ந்தோம்னா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சாபம் ரொம்ப சுலபமாக பெண்களுக்கு வாயில வருது. ரொம்ப சுலபமாக சாபம். எதுக்கு சபிக்கிறதுனே கிடையாது, எல்லாத்துக்கும் சபிக்கிறது. சகோதரிகளே, ஃபல்யகுல் கைரன் அவில் யஸ்முத், பேசினால் நல்லதை பேசணும், இல்லாட்டி வாய் மூடி அமைதியாக இருங்கள். இதத்தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இல்ல பாருங்க. அப்ப இனி பேசக்கூடிய பேச்ச நம்ம என்ன பண்ணக்கூடாது? இன்ஷா அல்லாஹ் நல்ல வார்த்தைகளாக பேசக்கூடியவங்களாக நாம இருக்கணும். யாரையும் சபிக்க கூடாது, யாருக்கும் சாபனை குடிக்க கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்ம இடத்துல வரும். அதே மாதிரி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நரகவாசிகளுடைய எண்ணிக்கையை பற்றி பேசுறாங்க. எப்படி சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கும் நரகவாசிகள் நரகத்துக்கும் முடிவு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் போவாங்களோ, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல அவங்கள கூப்பிட்டு நரகவாசிகளை பிரித்தெடுக்கும்படி அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க. மஹ்ஷருடைய மைதானத்துல இருக்கக்கூடிய மக்கள்ல 1000 பேர்ல 999 பேர் நரகத்துக்கு போவாங்க. இந்த ஹதீஸ கேள்விப்பட்டவனே சஹாபாக்கள் ரொம்ப கவலைப்படுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அந்த 999 பேர் யாரு? யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்துல உள்ளவங்க. அந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த ஒருத்தர் இருக்காங்களே 1000த்துல ஒருத்தவங்க. அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்களுடைய சந்ததியில இருந்து வரக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ நரகத்துக்கு அல்லாஹ் தஆலா மனிதர்களை நிறைய தூக்கி போடணும்னு நினைக்கல. அல்லாஹ் தஆலா நிறைய இடங்கள்ல சொல்றான். ஜின்களையும் மனிதர்களையும் நரகத்திற்காகவே பலரை படைத்திருக்கிறோம்னு சொல்றான். இன்னும் வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, கற்களும் மனிதர்களும் அதனுடைய எரிபொருட்கள்ன்றதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆனாலும் இவ்வளவு சொல்லியும் அல்லாஹ் தஆலா மனிதர்களை மன்னிப்பதை விரும்புகின்றான். அந்த மனிதர்களுக்கான மன்னிக்கிறதுக்கான வாய்ப்பை நிறைய கொடுக்குறான். ஒவ்வொரு உது செய்யும் போதும் நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு உதிர்கிறது. ஒவ்வொரு சமயமுமே நமக்கான அந்த தொழுகையை தொடுக்கும் போது ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு இடையில இருக்கக்கூடிய பாவங்களுக்கான பரிகாரமாக அமையுது. ஒரு உம்ரால அந்த இன்னொரு உம்ரா பாவங்களுக்கு பரிகாரமாக அமையுது. ரமதான்ல ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கும் போது நம்முடைய முன்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மன்காம ரமதான ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் யார் ரமதான்ல நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இன்னும் லைலத்துல் கத்ருடைய இரவுல ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்படி நிறைய நம்ம பார்க்கணும். நிறைய வாய்ப்பு கொடுக்கிறான் சகோதரிகளே. எப்படியாவது மன்னிப்பை பெற்று என்ன செய்யப்படணும்? இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில சொர்க்கத்துக்கு போகணும்ன்ற ஆசை நம்ம இடத்துல வரணும். அல்லாஹ் தஆலா அந்த அழிவு வீட்டுல இருந்து நம்மள நுழையாம பாதுகாக்கணும்ன்ற அச்சம் நம்ம இடத்துல வரணும். இன்னும் பார்த்தோம்னா அந்த நரகத்தை பற்றிய அமைப்பு இவ்வளவும் பேசுறோமே, அந்த நரகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுகதா பி ஜஹன்னம யௌமா இதில்லஹா 70,000 ஜமமா. அதாவது அன்றைய நாள்ல அதற்கு 70,000 கொக்கிகளோடு அந்த நரகம் இழுத்து வரப்படுமா. 70,000 கொக்கிகள். சுப்ஹானல்லாஹ். அதனை பிடித்து வருவதற்கு 70,000 மலக்குகள் இழுத்துட்டு வருவாங்கன்னு சொல்றாங்க. நரகம் கொண்டு வரப்படும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இந்த பாதுகாக்கட்டும். அந்த நரகத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான். அந்த அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறான். 50வது அத்தியாயத்தினுடைய 30வது வசனத்துல சொல்றான். 50ல சூரா காஃப்ல 30வது வசனம். என்ன வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்? வயோம நகூலு லி ஜஹன்னம். அந்த நாள்ல நரகத்தை நோக்கி நாம் கேட்போம், ஹலிம் தலதி, நீ நிரம்பிட்டியா அப்படின்னு கேட்போமா. வதகூலு ஹல் மின் மஸீர், அது சொல்லுமா இன்னும் யாராவது இருக்காங்களா, இன்னும் அதிகமாக இருக்கா அப்படிங்கறத அந்த நரகம் கேட்குமா. அப்ப அந்த நரகம் இன்னும் இன்னும் இன்னும்ன்ற வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கும்ன்றது நமக்கு தெரியுது. இன்னும் அதிகமா இருக்காங்களான்னு கேக்குறாங்கன்னா அந்த நரகத்துல போடப்பட்டும் முடியலன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். சகோதரிகளே, நரகத்துல இருந்து பாதுகாப்பு தேடவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுத்திருக்காங்க. அல்லாஹும்ம அஜ்ரினி மினன்னார், அல்லாஹும்ம அஊது பிக மினன்னார். ரெண்டுத்துல எப்படி வேணாலும் சொல்லலாம். 2 ரிவாயத்துமே இருக்கு. அல்லாஹும்ம அஊது பிக மினன்னார், அல்லாஹும்ம அஊது பிக மினன்னார், அல்லாஹும்ம அஊது பிக மினன்னார். ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் 3 முறை நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடினா நரகம் அவருக்கு தடுக்கப்படும். எப்படி ஒரு நாளைக்கு 3 முறை சொர்க்கத்தை கேட்டா சொர்க்கம் கொடுக்கப்படுமோ, அதே மாதிரியே ஒரு நாளைக்கு 3 முறை நரகம் தடுக்க பிரார்த்தனை செஞ்சோம்னா நரகத்துல இருந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, நம்மளுக்கு பாதுகாப்ப கொடுப்பான். கேட்கணும். ரமதான்ல நிறைய கேட்கலாம். அல்லாஹ் அழைத்தி ரிஃபாபனா மினன்னார், நரகத்திலிருந்து எங்களுடைய பிடரியையும் நீ விடுதலை அளிப்பாயாக. கேட்கணும் சகோதரிகளே. வெறுமனே இம்மைக்காக மட்டும் பிரார்த்திக்கக்கூடிய மனிதர்களாக இல்லாம மறுமைக்காக பிரார்த்திக்கக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி கொடுக்கணும்.
இந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெருப்பினுடைய காயம் நம்ம மேல பட்டுச்சுனாலே அவ்வளோ நாளைக்கு அதனுடைய தழும்புகள் எரியிறது, கஷ்டப்படுறோமா இல்லையா? சமைக்கும் போது சாதாரணமா பட்டது இதை விட 69 மடங்கு வெப்பம் அதிகமானது. தண்டிப்பதற்காகவே அல்லாஹ் அதை தயார்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட அதை ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பான். சிந்திச்சு பார்ப்போம். அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேடக்கூடியவங்களாக இருக்கும். அதே மாதிரியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரகத்தை பற்றி பேசும்போது, அந்த நரகத்திற்கான விஷயங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, மினன்னாரி யௌமல் கியாமத்தி லஹு ஐனானி, அந்த நரகத்தை பத்தி சொல்லும்போது, அந்த நரகத்திற்கு கண்கள் உண்டு, அது பார்க்கும், காதுகள் உண்டு, அது கேட்கும், அதுக்கான நாவுகள் உண்டு, அது மொழிவதற்காக. யகூலு இன்னி உகில் அது நான் சாட்டப்பட்டுள்ளேன் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லுமா யாரின் மீது? ஒவ்வொரு பெருமை அடிக்கக்கூடிய மனிதனின் மீதும், ஒவ்வொரு பெருமை அடிக்கக்கூடிய மனிதனின் மீதும் நான் சாட்டப்பட்டிருக்கிறேன். இன்னும் அல்லாதவர்களோடு அந்த அழைத்தவர்களுக்காகவும் வபின் முசவ்விரி உருவம் வரைபவர்களுக்காகவும் அப்படிங்கறத அது சொல்லுமா. சுபஹானல்லாஹ். நரகத்திற்கு கண் இருக்கு, காது இருக்கு, பேசக்கூடியதையும் அல்லாஹ் தஆலா உதுனானி தஸ்மானி, செவியேற்பதற்கு காதுகளும் உண்டு என்று வருது. அந்த நாள்ல அந்த நரகம் சொல்லும், நான் 3 சாராருக்காக சாட்டப்பட்டுள்ளேன். பெருமை அடிக்கக்கூடிய பெருமை அடிக்கக்கூடிய மனிதன், அல்லாதவர்களை அழைத்தவன், அடுத்து உருவம் வரைபவன். அப்படின்னா சகோதரிகளை நம்ம பயப்படணும். அதனாலதான் அது கேக்குது. நீ நிரம்பிட்டியான்னு அல்லாஹ் கேட்கும் போது அல்லாஹ்விடத்துல அது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இன்னும் நிறைய இருக்குங்களா? அல்மின் மசீத், நிறைய இருக்காங்களா கேக்குது. அப்படின்னா அந்த நரகத்தை குறித்து நம்ம என்ன கற்பனையில இருக்கிறோம் சொல்லுங்க. நரகம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது சகோதரிகளே? நிறைய நம்ம அச்சப்படணும் சகோதரிகளே. அதுதான் நமக்கு வேணும். சொர்க்கத்திற்கு எப்படி பல பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கோ, அதே மாதிரி நரகத்திற்கும் நிறைய பெயர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்காங்க. நரகத்திற்கு பல பெயர்கள் உண்டு, நரகத்திற்கு பல வாயில்கள் உண்டு. நரகத்திற்கு சொர்க்கத்திற்கு 8 வாயில்கள் இருப்பதை போன்று நரகத்திற்கு 7 வாயில்கள் உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பாதுகாக்கட்டும். அந்த வாசல்கள் ஒவ்வொன்றும் பங்கிடப்பட்ட, யாருக்காக பங்கிட்டு இருக்கானோ அவங்க அதுல நுழைந்தே தீர்வார்கள் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். இப்ப நம்மளுக்கான அச்சம் நமக்கு வரணும். மிகவும் அந்த அச்சத்தை நமக்கு ஏற்படுத்தணும். நரகத்தினுடைய பெயர்களாக நமக்கு திருமறையில சொல்லப்பட்ட வசனங்கள்னா 98ல 6வது வசனம், சூரா பைனால 6வது வசனம். இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா உலாயிக ஹும் ஷர்ருல் பரியா. நிச்சயமாக நிராகரிப்போராகிய வேதக்காரர்களும் இணை வைப்பவர்களும் நரக நெருப்பில் இருப்பார்கள். ஜஹன்னம் அப்படிங்கிறது நரகம். அந்த நரகத்தினுடைய பெயராக பினாரி ஜஹன்னம், நரக நெருப்புல இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. அடுத்து 70வது அத்தியாயத்தினுடைய 15ல இருந்து 16வது வசனம். 70வது அத்தியாயத்தினுடைய 15ல இருந்து 16. கல்லா இன்னஹா லலா நஸ்ஸாஅத்தல் லிஷவா ததுஉ மன் அத்பர வதவல்லா. அவ்வாறு இல்லை, ஏனெனில் நிச்சயமாக அந்நரகமாவது கொழுந்து விட்டு எரியும் நரக நெருப்பாகும். அது தலையின் தோலை எரித்து கலற்றி விடும். அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க, அந்த நரகத்தினுடைய நெருப்பு தலையினுடைய தோலை கலற்றி விடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. லதா அப்படிங்கிறது ஒரு நரகத்தினுடைய பெயராக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 104வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனம். கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுத்தமா. 5 வமா அத்ராக மல் ஹுத்தமா. 6 நாருல்லாஹில் மூகதா அல்லதி தத்தலிஉ அலல் அஃபீதா. ஹுத்தமா என்றால் என்ன? அதில் அப்படி அல்ல, நிச்சயமாக அவன் ஹுத்தமாவில் எரியப்படுவான். ஒமா அதிராக மல் ஹுத்தமா. ஹுத்தமானா என்னன்னு தெரியுமா? நாருல்லாஹில் மூகதா, அது எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய நெருப்பு. அல்லதி தத்தலிஉ அலல் அஃபீதா, அது இதயங்களுக்குள்ள அந்த நெருப்பு பாயும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சோ ஹுத்தமா அப்படிங்கிறது ஒரு நரகத்தினுடைய
பெயராக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அஸ்ஸஈர் வயஸ்ரா சஈரா, அவன் நரகத்தில் புகுவான். சஈர் அப்படிங்கிற அந்த நரகத்தில் புகுவான் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து அல் ஹாவியா வ அம்மா மன் ஹஃபத் மவாசீனுஹு ஃப உம்முஹு ஹாவியா வமா அதுராக மா ஹியா நாருன் ஹாமியா. ஆனால் எவனுடைய அந்த எடை வந்து லேசாக இருக்கிறதோ அவன் தங்கும் இடம் ஹாவியா தான். இன்னும் ஹாவியா என்றால் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? அது சுட்டெரிக்கும் தீக்கிடங்காகும். ஹாவியா. அடுத்து சக்கர். அணில் முஜ்ரிமீன மா ஸலகக்கும் ஃபீ ஸகர், குற்றவாளிகளை குறித்து உங்களை சக்கர் என்ற நரகத்தில் நுழைய வைத்தது எது அப்படின்னு கேட்கப்படும். அல் ஜஹீம். இன்னா அர்சல்னாக பில் ஹக்கி பஷீரன் வ நதீரன் வலா துஸ்அலு அன் அஸ்ஹாபில் ஜஹீம். நாம் உம்மை உண்மையுடனும் நன்மாரையும் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவருமாகவே அனுப்பியுள்ளோம். நரகவாதிகளை பற்றி நீர் அறிய மாட்டீர். ஜஹீம் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து அதே இதுல 26வது அத்தியாயத்தினுடைய 96வது வசனம், வபுர்ரிஸத்தில் ஜஹீமு லில் அகாவீன், வழி தவறியவர்களுக்கு எதிராக ஜஹீம் அப்படிங்கிற நரகம் கொண்டு வரப்படும். நரகத்திற்கும் பல பெயர்கள் உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது சகோதரிகளே. இல்ல பாதுகாக்கட்டும். நிராகரித்தவர்கள் அந்த நாள்ல கூட்டம் கூட்டமாக நரகத்திற்கு இழுத்து வரப்படுவாங்க. அவங்க அங்க வந்த உடனே அதனுடைய வாசல்கள் திறக்கப்படும். பெருமை அடிச்ச உங்களுக்கு இதுதான் தங்குமிடம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். பாதுகாக்கட்டும். சொர்க்கத்தை பத்தி பேசும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நரகத்தையும் அல்லாஹ் ஏன் நமக்கு சொல்றான்? நரகவாசிகளுடைய பண்புகள் நம்ம கிட்ட வரக்கூடாதுன்ற அச்சம் நம்ம கிட்ட வரணும். 15வது அத்தியாயத்தினுடைய 43, 44வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வ இன்ன ஜஹன்னம லமௌஇதுஹும் அஜ்மஈன், நிச்சயமாக அனைவருக்கும் நரகம் வாக்களிக்கப்பட்ட இடம். லஹா சபஅத்து அபுவாபின் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உன் மக்ஸூம், அதற்கு 7 வாசல்கள் உண்டு. அவ்வாசல்கள் ஒவ்வொன்றும் பங்கிடப்பட்ட பிரிவினருக்குரியது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இல்ல பாதுகாக்கட்டும். நரகம் உண்டுன்ற அச்சம் நமக்கு வரணும். நரகத்துக்கு உரியவர்களாக நாமோ நம்மை சார்ந்தவர்களோ இருக்கக்கூடாதுன்ற சிந்தனை நமக்கு வரணும் சகோதரிகளே. இல்ல பாதுகாக்கட்டும். உண்மைக்கும் அல்லாஹ் தஆலா எடுத்தோடனே யாருக்குமே நரகத்தை கொடுக்கலமா. அவன் ரொம்ப இரக்கமானவன், ரொம்ப கருணையானவன். அல்லாஹ் ரொம்ப 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 மன்னிப்பதற்கான வாய்ப்பினைய நிறைய கொடுக்குறான். கொடுத்து அதுலயும் மனிதர்கள் நரகத்துல நுழைகிறாங்கன்னா அவர்களை விட நஷ்டவாளிகள் வேற யாராவது இருக்க முடியுமா? யோசி. அல்லாஹ் ஒரு தவறு செஞ்சவனே தண்டனையை கொடுக்கலமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தவறுக்கான நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறான். நீ மன்னிப்பு கேட்டு நான் உன்னை மன்னிக்கிறேன். நீ நன்மை செய், உன் பாவம் உன்னை விட்டு நீங்கும். நீ தௌபா செய், அந்த தௌபாவின் மூலமாக நான் அந்த தீமையும் உனக்கு வந்து நான் நன்மையாக நான் மாத்துறேன். ஈமானோடு அமல்கள் நல்ல அமல்கள் செய் அப்படின்ற வார்த்தையெல்லாம் அல்லாஹ் பயன்படுத்துறானா? இதுலயும் ஒரு மனிதர் நரகத்திற்குரியவங்களாக மாறுறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய வேதனை அளிக்கக்கூடியது. அவர்களை விட நஷ்டவாளி வேற யார் இருக்க முடியும்? நரகம் சாதாரணமானது கிடையாது. இந்த உலகத்துல ஒரு மனிதன் ரொம்ப ஆடம்பரமாக சந்தோஷமாக இந்த உலகம் முழுவதும் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் நரகத்துக்குள்ள அல்லாஹ் விட்டு அல்லாஹ் கேட்பானா, ஹல் ரஅய்த கைருன் கத், இதுல ஏதாவது ஒரு நலவை நீ பாத்தியான்னு அவன் சொல்லுவானா, எனக்கு ஒரு நலவுமே இல்லை, அதுல ஒண்ணு கூட இல்லை, நான் இதுவரைக்கும் ஒரு நலவை கூட நான் பார்த்ததே இல்லைன்றுவான். உலகத்துல அவ்வளவு இன்பங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த மனிதனுடைய வாய் வார்த்தை எப்படி இருக்கும்? இதே ஒரு மனிதன் இந்த உலகத்துல அவ்வளவு கஷ்டங்கள் பட்டு துன்பங்கள் பட்டு துயரங்கள் பட்டு வாழ்ந்த அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஒரு முறை காட்டினோடனே அவன்கிட்ட அல்லாஹ் கேட்பான், நீ இதுல ஏதாவது நலவை பார்த்தியா, ஏதாவது நீ கஷ்டப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்பான். இது வரைக்கும் யாரெல்லாம் நான் எந்த கஷ்டமே பட்டது இல்லைன்றுவான். ஏன்னா அவனுடைய அந்த 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 நியமத்தை அவனுக்கு கிடைச்ச உடனே. சகோதரிகளே, நரகம் இந்த உலகத்துல நம்ம நல்லா வாழ்றது பெருசு கிடையாது. இந்த உலகத்துல நான் செல்வந்தனாக, இந்த உலகத்துல நான் மிகப்பெரிய விவிஐபியாக வாழ்றது பெரிய விஷயம் கிடையாது. நாளை வறுமை நாள்ல அல்லாஹ் என்னைய கண்ணியத்தோடு நடத்துற அளவுக்கு நான் அமல்கள் செய்யறேனா, இறைவனின் பக்கம் நான் திரும்புகின்றேனா அப்படிங்கிற அந்த அச்சம் நமக்கு வரணும். எப்படி அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் அவங்களுக்குரிய செய்ததுக்குரிய கூலியை அந்த மனுஷனையே பொறுப்பேற்பானோ அதே மாதிரியே நரகத்திற்கு சொந்தக்காரரான அந்த இடது புறத்தார் எப்படி
இல்ல பாதுகாக்கட்டும். இடது புறத்தார், யார் அந்த இடது புறத்தார்? இடது கையில பட்டோலை வாங்கியவர்கள். இல்ல பாதுகாக்கட்டும். இடப்புறத்தார், இடது பக்கத்துல இருந்தவங்க. இவர்களுக்கு அந்த நரகம் எப்படி இருக்கும்? அந்த நரகத்துல அவங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கும்? சொர்க்கத்துக்குள்ள நுழையும் போது மலக்குகள் சலாமுன், உங்கள் மீது அல்லாஹ்வினுடைய அந்த சாந்தி உண்டாகட்டும்னு சொன்ன மலக்குகள் நரகவாசிகளை குறித்து, அந்த நரகத்துல நுழையக்கூடிய மனிதர்களை குறித்து என்ன பேசுவாங்க? அவங்களுடைய பதில் எப்படி இருக்கும்? இதையும் நம்மளுடைய குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்குது. எப்படி? சூரா ஜுமர் 39வது அத்தியாயத்தினுடைய 71வது வசனம் 72. வஸீக அல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுதிஹத் அப்வாபுஹா வகால லஹும் ஹஸனதுஹா அலம் யஅதிகும் ரசூலுன் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்திஹி ரப்பிக்கும் வயுன்திரூனகும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين. எல்லாம் பாதுகாக்கணும். அப்ப யோசிங்க, வசீகல்லதீன கஃபரு, அல்லாஹ் தஆலா சொல்றான், நிராகரித்தவர்கள் கூட்டம் கூட்டமாக நரகத்திற்கு இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போறத இந்த இந்த நொடி நம்ம கற்பனை பண்ணணும் சகோதரிகளே. அந்த சொர்க்கவாசிகள் எப்படி கொண்டு எப்படி சுப்ஹானல்லாஹ், நரகவாசிகள் இழுத்து வரப்படுவார்கள். கூட்டம் கூட்டமாக நரகத்துக்கு இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் அங்கே வந்தவுடன் அதனுடைய வாசல்கள் திறக்கப்படும். அதன் காவலர்கள் அவர்களை நோக்கி, உங்களிலிருந்து தூதர்கள் உங்கள் இறைவனுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பிக்கின்றவர்களாகவும் இந்த நாளை நீங்கள் சந்திக்கணும் என்பதை பற்றியும் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் உங்களிடம் வரவில்லையா? அதுக்கு அவங்க சொல்லுவாங்களா, காலு பலா, ஆமா வந்தாங்க, ஆனாலும் பாதுகாக்கட்டும் வந்தாங்க. இப்ப என்ன அர்த்தம்? அவர்களை பின்பற்றல, அவர்களுடைய பேச்சு நாங்க கேட்கல. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வினுடைய வார்த்தை காஃபிர்களுக்கு உண்மையாகி விட்டது அப்படின்னு சொல்றான். நரகத்தினுடைய வாயில்களில் நுழைந்து விடுங்கள், என்றென்றும் அதை தங்கியிருங்கள் என்று கூறப்படும். பெருமை அடித்துக் கொண்டிருந்தவருடைய தங்கும் இடம் ரொம்ப கேட்டது, மிகவும் கேட்டது அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அதான் இதுல இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, அந்த நரகம் அவர்களை பார்க்கக்கூடிய நேரத்திலேயே, அந்த தூர தொலைவிலேயே அவர்களை பார்த்து சீரக்கூடியதாக இருக்குமா. 25வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்துல எல்லாம் சொல்றான், இதா ரஅய்தஹும் மின் மகானின் பஈதி சமிஊ லஹா தகய்யது வஸஃபீரா. இவர்களை வெகு தொலைவில் காணும் போதே அதற்கே உரித்தான கொந்தளிப்பையும் பேரிரைச்சலையும் அவர்கள் கேட்பார்கள். இந்த நரகத்தினுடைய பேரிரைச்சலையும் அந்த கொந்தளிப்பையும் அவர்கள் கேட்பார்கள்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இல்ல பாதுகாக்கணும் சகோதரிகளை. அல்லாஹ் நம்மள நேசிக்கணும், நேசிச்சு நம்மள அந்த நரகத்துல இருந்து காப்பாத்தணும் நிறைய நம்ம துஆ கேட்கணும். இழுத்து கொண்டு வரப்படுறதோ, அல்ல பாதுகாக்கட்டும், நரகத்துல தள்ளப்படுறதோ, நரகம் நரகத்துல எரிபொருளாக இருக்கிறதோ எவ்வளவு வேதனை அளிக்கக்கூடியது. அல்லாஹ் எதிரிக்கு கூட இதை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கணும். ஆனா இன்னைக்கு ரொம்ப சுலபமா ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, மறுமையில நான் பாத்துக்கிறேன். என்ன சகோதரிகளை பார்க்க போறோம்? மறுமையில இதை பத்தி உன்ட்ட அல்லாஹ் கேட்பான். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பயமா இருக்கும் இந்த வார்த்தைகள்லாம். இல்ல இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இல்ல பாதுகாக்கணும், எப்படி நுழையிறன்றத நரகத்தை நான் பார்க்கதானே போறேன். அல்லாஹ் அக்பர் கபீரா. சகோதரிகளை, இந்த உலகத்துக்கு ரஹ்மத்துல்லில் ஆலமீன், உலகத்தாருடைய அருட்கொடை. அந்த தூதர் எல்லாரையும் மன்னிச்சாங்க. யாரையுமே அவர்களுக்கு தண்டனை நரகமாக இருக்கணும்னு என் தூதர் மொழியல. நான் யாரை பின்பற்றுகிறேனோ அந்த தூதர் மொழியிலனா அவரை பின்பற்றக்கூடிய நான் அப்படி சொல்லலாம். யோசிச்சு பாரு. பிறரை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும், மன்னிக்கணும். மன்னிச்சா அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான். எந்த சூழ்நிலையும் யாருக்கும் நரகன்ற வார்த்தையை தயவு செய்து சொல்லிட வேண்டாம். நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் உன்னைய விசாரிப்பான் அப்படின்றத கூட சொல்லிடாதீங்க. அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும்னு சொல்லி பழகக்கூடியவங்களாக நம்ம இருப்போம். நரகம் சாதாரணமானது கிடையாது. தூரத்துல பார்க்கும் போதே நரகவாசிகளை அதனுடைய கொந்தளிப்பு, அதனுடைய பேரிரைச்சல் அப்படின்னா, அதனுடைய கொதிப்புனா எப்படி இருக்கும்? பாதுகாக்கட்டும். நரகம் தீ மூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. தீ மூட்டப்பட்டு கொண்டு இருக்கிறதுனா கொஞ்ச நேரம் சூடா இருந்தாலே
தாங்க முடியாது. தீ மூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னா அதனுடைய வேதனைகள், அதனுடைய உஷ்ணங்கள், அதனுடைய வெப்பம், நெருப்பு எப்படி இருக்கும்ன்றத நாம பயப்படணும். எல்லா விதத்துல சுஜூதுல மனசார பிரார்த்திக்க கூடியவங்களாக நம்ம மாறணும். எல்லாம் காப்பாற்றணும் சகோதரிகளை. திருப்பி திருப்பி ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்த்துமே நரகம்ன்ற வார்த்தையை சொல்லல. அவர்கள் தவறு செய்யக்கூடியவங்களாக இருந்தா கூட மக்கள்லயே சிலர் இப்படி செய்யறாங்கன்னு தான் கேட்டாங்களே தவிர யாரையுமே அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு நரகம்னு சொல்லல. தயவு செய்து அந்த வார்த்தையை நம்மளும் நம்மளுடைய வாயால யாரை பார்த்தும் சொல்ல வேண்டாம். மன்னிக்கட்டும்ன்ற வார்த்தையை சொல்லி பழகு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஏதாவது ஒரு பேச்சு நடக்கும் போது மனஸ்தாபத்தை மக்கள் ஏற்படுத்தக்கூடிய நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், நான் சொல்வது சரியாக இருந்தால் அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும், நீ சொல்றது தவறாக இருந்தாலும் அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும். அவர் சொல்றது நல்ல தப்புன்றது தெரியும். நம்மளா தான் என்ன சொல்லுவோம், நான் சொல்றது சரியா இருந்தா உனக்கு தண்டனை, நீ சொல்றது சரியா இருந்தா எனக்கு தண்டனை, இப்படிதானே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டாங்க. நான் சொல்வது சரியாக இருந்தால் அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதனாலதான் அவர்கள் ரொம்ப சிறந்தவங்களாக இருந்தாங்க. படிச்சோம்ல, சொர்க்கத்தினுடைய எல்லா வயல்வெளியும் மலைக்கப்படுவாங்கன்னு. சும்மா கிடையாது. எவ்வளவு ஈமான் அவர்கள் உள்ளத்துல இருந்திருக்கும், எவ்வளவு பக்குவப்பட்ட நபர்களாக இருந்திருப்பாங்க. இப்ப முடிஞ்ச அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்மளும் நல்ல முறையில என்ன செய்யணும், சொர்க்கத்திற்குரியவங்களாக வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி நரகத்துல இருந்து தப்பிக்கணும்ன்ற எண்ணமும், நரகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பயமும் நினைச்சு அல்லாஹ்வுடைய பாதையில இபாதத் செய்யக்கூடியவங்களாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் சில நாட்களும் நரகத்தை பற்றியும், நரகத்துல இருக்கக்கூடிய அந்த பானங்கள், அதனுடைய நரகவாசிகளுடைய ஆடைகள், இதை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம பார்க்கலாம். சகோதரிகளே, ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் ஞாபகப்படுத்த பிரியப்படுறேன். சொர்க்கத்தை எப்படி நம்ம அல்லாஹ்விடத்துல நிறைய கேட்கிறோமோ அதே மாதிரியே நரகத்திலிருந்தும் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக, பாதுகாப்பு தேடப்படுபவங்களாக இன்ஷா அல்லாஹ் நாம இருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப அழகான முறையில சலாமோடு சொர்க்கத்துல வரவேற்கக்கூடியவங்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி கொடுக்கணும்னு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.